ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ அதை நேற்று பார்த்த மாதிரி தான் இந்த வீடியோவை. இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறதான் இந்த விலாகு. அது இல்லாமல் எனக்கும் அஸ்வினுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னன்னு சொல்லி நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தரையில் டைல்ஸில் படுக்கிறோம். 2 பேருமே. அவங்க படுக்கிறங்காட்டி நானுமே பெட்ஷீட் பிரித்து டைல்ஸில் தான் படுத்துக்கிட்டு இருக்கேன், பெட் யூஸ் பண்ணாமல். அவங்களும் வந்து அவங்க கீழே தான் படுத்தாகணும் கம்பல்சரி. ரொம்ப கூலிங்காக இருக்குது கிளைமேட், அந்த மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ அதனால் 2 பேருக்குமே சுத்தமாக உடம்பு முடியல. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே அப்படியே கொதிச்சு கழுத்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து பயமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் பாட்டிக்கெலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அப்படி கேட்டங்காட்டி தொடக்கூட முடியாது. சொல்லப்போனால் அதுதான். நான் கூட சாமி நினச்சிட்டு நான் தொட்டு பார்க்குறேன் காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா கொதிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சுக்கு காப்பி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. நானும் சுக்கு காப்பி பொடி வேற இல்லை, என்கிட்ட வெல்லம் இருக்கும், சுக்கு காப்பி பொடி இல்லை. ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த சுக்கு பொடி, அது வந்து பூச்சி தான் வந்துச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டேன். இப்போ சுக்கு காப்பி பொடி இல்லை அப்படின்னு சொன்னது சரி டக்குன்னு நான் கொஞ்சம் சீரக தண்ணி வச்சு கொடுப்பேன் சூடா அப்படின்னு சொல்லிட்டு சீரக தண்ணி வச்சு கொடுத்தோம். அப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி மேலே பாரத்தை போட்டு குளிக்க வந்து தண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கூலிங், அவங்களால குளிக்கவே முடியல. அதனால் கொஞ்சமாக யூடியூப்லலாம் பார்த்து வச்சுருந்தேன். முடியலன்னா வெது வெதுனா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சமாக வெது வெதுப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் டக்கு டக்குன்னு சுடு தண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு குளிக்க வச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு இப்போ காலையில் எந்த சாப்பாடுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால முடியல, நீங்கள் வந்து மதிய சாப்பாடு ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் வந்து நான் ரவை செய்கிறக்காடி ரவை இந்த கேரட் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், கிச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ போய் சவுச்சவு காய் வாங்கிட்டு வரப்போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கூட்டு பிடிக்கும், சவுச்சவு கூட்டு பிடிக்கும், பாவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இன்றைக்கி வந்து அது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம். பாவக்காய் வந்து நான் நேற்றே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கிடைக்குமான்னு தெரியல, நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். சவுச்சவு மட்டும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம், தினமும் ஒரு கை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். எதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது ஒரு மாதிரி காயெல்லாம் சுருங்கி போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்சா, 2 நாள் கழிச்சு செய்ய முடியல. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ சவுச்சவு காய் வாங்க போயிருக்காங்க. எனக்கு ஒரே தலைவலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் கோர்த்துருச்சு. எனக்கு ஆல்ரெடி வந்து நீர் கோர்க்கிற பிரச்சனை நிறையா இருக்குது. ஏதோ தண்ணியில் கடல் இந்த மாதிரி குளிச்சா வந்து நீர் கோர்த்துக்கும். ரொம்ப தண்ணியிலலாம் விளையாண்டாலும் நீர் கோர்த்துக்கும். அடிக்கடி தலை குளிச்சா நீர் கோர்த்துக்கும். எனக்கு அந்த 3 நாளாக தொடர்ந்து தலை குளிச்சிட்ருக்கேன் அம்மா வீட்டில். 3 நாள் இல்லை, ரொம்ப நாளாகவே தலை குளிச்சிட்ருக்கேன். இப்போ தொடர்ந்து 3 நாள் காலையில் நேரமாக குளிக்கிறது. இப்போ நேற்று அத்தை வீட்டில் குளித்தேன் 5 மணிக்கு. அப்புறம் இப்போ குளிச்சிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப தலை ரொம்ப பாரமாக இருக்குது. இந்த பிரச்சனை எனக்கு இந்த காது வலி, நீர் கோர்க்கிற பிரச்சனை, இது எந்த வலினாலும் தாங்கிப்பேன். இந்த காது வலியும் இதனால தாங்கிக்கவே முடியாது. இதே மாதிரி நீர் கோர்த்தா தாங்கிக்க முடியாது. அதுவும் காது ஜாயிண்ட் தான். காது ரொம்ப பெயின் ஆகும். அது எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காது வலி வந்தால் தாங்க மாட்டேன். என் காது வலி வந்தாலே பயப்படுவாங்க வீட்டில், ஐயோ ஐயோ அப்படின்ட்டு. வீட்லேயே வந்து எனக்கு காது வலிக்கான மாத்திரை ட்ராப்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். வேறு என்ன வலி வந்தாலும் தாங்கிப்பேன், காது வலி மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். ஸோ அது கொஞ்சம் பயம். போனால் ஹாஸ்பிட்டல் போய் தான் சரியாகும். அந்த மாதிரி ஒரு இது வீடையே 2 பண்ணிடுவோம் அழுது. ஸோ அதனால் எனக்கு காது வலியை மட்டும் தாங்கவே முடியாது. இப்போ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சாமிக்காக அப்படின்ட்டு எல்லாமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சாமி வந்து நல்லதையே கொடுப்பார். இப்போ வந்து பாவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். 2 வாங்கினதுக்கு 2 பத்தாது 3 வாங்குங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பாவக்காய் நிறையா சாப்பிடுவாங்க. வெறும் குழம்பு எதுவுமே இல்லாமல் வெறும் பாவக்காய் வந்து சாப்பாட்டில் பிரச்சனை சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் வந்து கசப்பு இல்லாமல் செய்வேன். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பாவக்காய் அரியதான் கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன்னா இதை வந்து ரொம்ப பெருசாக அறிய மாட்டோம், ரொம்ப மெலிசா கடைசியில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுது, 1/2 மணி நேரம் 2 காய் வெட்டுறதுக்கு. அப்படியே ரொம்ப மெலிசாக அறிவேன். வந்து அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. பாவக்காய் வந்து இப்படி தான் அறிவேன், குட்டி குட்டியாக ரொம்ப மெலிசாக அறிவேன். அப்புறம் வந்து வெங்காயம் மெலிசாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்படி பண்ணால் தான் டக்குன்னு ஒரு அளவுக்காவது வணங்கும். சாமி வந்து இப்போ தேங்காய் துருவ போகிறாரு. சாமி இந்த பிள்ளை ரொம்ப கோவப்படுது சாமி. நான் என்ன கோவப்படுறேன்? எனக்கு நல்லா தெரியும்.
சாமியோட ரியாலிட்டி கேரக்டர் சாமின்னு கூட பார்க்காம சில டைம்ல வந்து வீட்டுக்கார் அப்படிங்கிற நினைப்புல சாமி சரணம் அப்படிங்கிறாங்க சாமி. ஐயோ இவங்க சாமி மேல கோவப்படுறாங்க. சாமி அப்படிலாம் திட்டா மாட்டேன் மனசுக்குள்ள. சாமி சங்கடப்படுத்துற மாதிரி பேசுறாங்க சாமி. ஒரு வீடியோ கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த வீடியோ என்ன டெலிட் பண்ணிருங்க, நீங்க மட்டும் இருங்க, என்ன பிளர் ஆக்கிருங்க அப்படிங்கிறாங்க சாமி. சாமி ஐயோ கோவப்படுறாங்க சாமி, ரொம்ப கஷ்டம். பாவக்காய்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா நிறையா எண்ணெய் வேணும். இது வனங்குள்னா அடி பிடிச்சிக்கும். இந்த வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும் போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. உப்பு கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போதே போட்டுருவேன், ரொம்ப காரம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து, வெண்டைக்காய்ங்கிற மாதிரி பாவக்காய், சாரிம்மா பச்சை குழந்தை வெண்டைக்காய் ஆகி போச்சு. இந்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கும். ஏன் சாமி? அதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும். சாப்பாட்டுல போட்டு, வெறும் சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே நான் 2 தட்டு சாப்பிடுவேன். அது இப்படி செஞ்சா மட்டும். இதுவே குழம்புல இருந்தாங்கன்னா பாவக்காவை கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். அதாவது சாரோட கைப்பக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டு செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஆமா கூட்டு கூட்டு கூட்டு. நீங்க என்ன நினைச்சீங்க? கூட்டு செய்யறதுல இல்ல, கூட்டு செய்யறதுல கூட்டு கூட்டு அவங்க கூட்டு இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணாங்கன்னா அதை ஃபுல்லா வலிச்சு முடிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். வீட்டில் குழந்தைங்க பாவக்காய் சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்றாங்களா, வீட்டுக்கார் பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா, இல்லை ஃபேமிலி யாருமே சொல்ல மாட்டேங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்த தடவை பாவக்காய் வேணும்னு அவங்களே கேட்பாங்க. இப்படிதான் சார் நிறைய விளாக்ல சொல்லுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லை, பாவக்காய் வெறுக்கணும் அப்படின்னு நினைச்சா வெறுத்துருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. எதையுமே வெறுக்கணும்னு நினைச்சா வெறுத்துருவாங்க, வேணும்னு நினைச்சா வேணுங்களா. இல்ல கசப்பு இல்லாம சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம், அவ்வளவுதான். ஆமா, இதுவே வந்து 1/2 மணி நேரம் ஆகும் இந்த பொரியல் செய்யறது. அதுதான் இருக்கிறதே பெரிய கஷ்டம். மித்த பொரியல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஆவி வச்சிடலாம். இது வந்து தண்ணி ஊத்தி ஆவி வச்சா வந்து வெந்து கசக்கதான் செய்யும், கசக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊத்தினா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால எண்ணெயிலேயே வணக்கணும். தண்ணி ஊத்திடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அடுத்த வந்து கூட்டுக்கு வந்து என்னென்ன சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த செஞ்சு காட்டுறேன். வெங்காயம் தக்காளிலாம் அறியணும், அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கறத சமைக்கணும். கூட்டும் தரமா இருக்கும், பிரிச்சிருவாங்க கூட்டுக்கலாம். அது இந்த தேங்காய் போடும் போது இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட், அப்படி இருக்கும். இப்போ வந்து கூட்டு தான் செய்ய போகிறோம். பாசி பருப்பு இருக்குல்ல, சின்ன பருப்பு, துவரம் பருப்பு இல்லை, பாசி பருப்பில் வந்து நல்லா அலாசிட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் அந்த பருப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கோங்க, சமையல் எண்ணெய் எதுனாலும் ஓகே. அப்போ வந்து இந்த சவுச்சவு காய் இருக்கும், அதை வந்து தோலெல்லாம் நீக்கி வச்சுட்டு, தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்க காய் மட்டும் நல்லா கழுவணும். ஆல்ரெடி ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன், இப்போ அடுத்த தண்ணியில் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும், இந்த சவுச்சவு காய் வெட்டும்போது மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இது பவர் இருக்குது. இது சவுச்சவு காய் வந்து போட்டுக்கலாம், நல்லா அலசி வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி வரும், இந்த காயிலே வந்து தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி ஓரளவு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய் வந்து லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டால் போதும், ரொம்ப காரம் அடிக்கும். லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டால் போதும். இது வந்து நான் என் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு டிஷ், இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு விசில் எடுத்துடலாம். தாளிக்கிற வேலை மட்டும்தான், தாளித்து தேங்காய் கொட்டணும். இது வந்து விசில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். அந்த பச்சை கலரில் தெரியுது பாருங்க, அது கொஞ்சம் தான் தெரியும், அது ஃபுல்லாகவே பச்சை கலராக இருக்குது.
இந்த மாதிரி பிளாக்காக தெரியணும். இப்போ தெரியுது, இந்த மாதிரி பிளாக்காக தான் தெரியணும். அப்போ தான் வந்து காரம் இருக்காது. நல்லா பொரிச்சு எடுக்கணும். வந்து பருப்பும் கூட்டுக்கும் வந்து வச்சாச்சு. பாவக்காய் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து இந்த பருப்பு தான் இதாகிட்டுருக்கு. கேஸையே அடுப்பையே வந்து கேவலப்படுத்தி விட்டுருச்சு. பருப்பு இங்கே எப்படி வந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. இதை வந்து மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிக்கிறது தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் லாஸ்ட்டாக உப்பு போட்டேன். கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. தாளிக்க எப்போவுமே எல்லோரும் தாளிக்கிறது தான். கருவேப்பிலை அப்படியே எடுத்து பருப்பில் ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பருப்பை எடுத்து நிற்கணும். சரியாச்சா? இப்போ வந்து இந்த தேங்காவை பருப்புக்குள்ளே போடணும். லைட்டாக போட்டு கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கூட்டு ரெடி. ஸோ நேற்று வந்து உப்பு வைக்காதனால மேடம் வந்து இன்றைக்கி உப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் போதும் சாமி, கொஞ்சமாக போதும். ஊறுகாய் வேணாம் சாமி, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஊறுகாய். நீங்கள் சாப்பாடு போட்டு வைங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டாக சொல்லிட்டுமா? வாங்க சாப்பிடலாம். அடிபொலியான ஆஹா, சாப்பாடு போட்டிங்கன்னா பிரித்து மெஞ்சிடுவேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு வச்சுருக்காங்க, கூட்டுமே தரமாக இருக்குது. என்னடா சொல்லாமலாம் ரசம் வச்சான்னு சொல்லி ரசம் வந்து நேற்று வச்ச ரசம். ரசம் வைக்க தெரியாது. அதுவும் நான் வச்ச ரசம் அதான் நான் வச்ச ரசம் இன்னைக்கு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அது ரசம் நேற்று நல்லா இருந்துச்சா சாமி? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் பிடிக்கல. போதும் சாமி, போது 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 பத்தாது, இடம் பத்தாது. இதுக்கு மேலே இதில் இடம் பத்தாது. ஆமாம் சாப்பிடலாம். நெய் வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கலான்னு பார்க்காதீங்க. இல்லை, நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ வேற இங்கே ஒட்டி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் போனால் சாப்பாட்டில் போகுது, இந்த பக்கம் போனால் பொரியலுக்கு போகுது. கூட்டு வச்சிங்களா? பொரியல் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா சாமி? எல்லாமே சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே இந்த பொரியல் வச்சு தான் முடிச்சேன். அப்போ தான் கூட்டியாக தொலைப்பறேன். சரி, இப்போ கூட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. கூட்டும் அடிப்படையாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன் சாரோட கையில் இதெல்லாம் செஞ்சு, அதனால் எனக்கு டேஸ்ட் மாதிரியே தெரியும். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து அவங்க உப்பு எப்படி இருக்குது, எல்லா காரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து செய்வாங்க. இது பார்க்காம செஞ்சதுனால இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. தெரியல எனக்கு எதுவுமே. சூடா டன்னா ரெண்டுமே தரும் வேற மாதிரி. தயிர் எப்போ செய்ய கற்றுக்கிட்டேன்? எங்கள் அம்மாட்டியா? பொரியல்லாம் உங்கள் அம்மாட்ட கற்றுக்கல. பொரியல் வந்து நானாக கற்றுக்கிட்டேன். கூட்டு வந்து உங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். பொரியல் நீங்களாக கற்றுக்கிட்டீங்களா? எப்போ கற்றுக்கிட்டீங்க? இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். சும்மா செய்வோன்னு செஞ்சேன், கசப்பு இல்லாமல் செஞ்சேன். ரெண்டுமே சூப்பர், பயங்கரமாக சாப்பிடுங்க. நீங்கள் வந்து 2 பேருமே சாப்பிட்டுட்டு சாமி வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. முடியல அவங்களுக்கும் ரொம்ப இல்லை. நானும் இப்போ தான் சாப்பிட்டு டேப்லெட் போட்டேன். கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் 2 பேருக்குமே. இந்த காலைல குளிக்கிறது அது இதுன்னு பண்ணி தலை நல்லா நீர் கோர்த்துக்குச்சு எனக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை வருது. இப்போ தான் நான் என் துணியை துவைச்சேன், நேற்று போட்டதை. மழை பாருங்க.
என் கார் வேற நனைஞ்சிட்டே நிக்குது. கார் கூட உள்ள நனையாது, ஆனா பைக் தான் ரொம்ப மோசம், ஃபுல்லா நனைஞ்சிரும். நல்லா இருக்கு இந்த செடி, இப்பெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வீடியோக்காக மட்டும்தான் இங்கே வருவோம். நார்மலாக இன்னும் ரசிக்கலாம் இங்கே வந்ததே இல்லை. ஏன்னா இருக்கும்போது அருமை தெரியல, இல்லாதப்போ தான் தெரியும் போல். நல்லா இருக்கும், எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கிளாஸு, இந்த செடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீடியோஸ்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது அந்த செடி கிளாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு. ஹை.